அஸ்ஸலாமு அலைக்கும். அக்மல் ஃபல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னா, இது வந்து அல்கோர் பார்க் வந்து நிறைய மக்களால் காலை வேளையில் பாதிக்கப்பட்ட ஒரு பார்க் ஒன்று தான். இது நல்ல பச்சை பசரண்டு நிறைய பேரால் யூஸ் பண்ணப்படுது. வாக்கிங் போடுறாக்கள், ஜாக்கிங் போடுறாக்கள் பாதிக்கிறாங்க. இது மெயின் ரோட் வந்து ராஸ்லாஃபானுக்கு போகிற ரோட். இது இங்கே அல்கோர் டோஹாக்கு போகிற ரோட். இன்ஷால்லா நான் வெளியே போகிறேன். வெளியே இருக்க போல அதோட காட்சியை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ நான் வெளியே வந்து இப்போ ரோட்டுக்கு போடுறேன். பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது எந்த ரூமுக்கு. பார்ப்போம். அந்த 7 மாதிரிக்கு உங்களுக்கு விளக்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். டாக்டர்லாம் போகிறாங்க. அந்த ரோட் போகிற வழியில் நான் லூடுவெல்லாம் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் மிச்ச நாளாக இப்போ 2 வருஷத்துக்கு முதலும் நான் இங்கே கட்டல் இருந்தது. அந்த டைமில் சில வீடியோக்கள் தான் நான் யூடியூப்பில் போட்டேன். சில வீடியோவில் ப்ளாக் பண்ண கிடைக்கல. ஆனால் இதிலேருந்து நான் ஒரு ஐடியா வந்துச்சு, டெய்லி விசிட் பண்ணுறதில் உங்களுக்கு காட்டிக்கொண்டே போகிறதுக்கு. இது எங்களோட ரூமுக்கு போகிற ரோட்டில் தான். நானாக வந்து இது ஷார்ட்கட்டுக்கு பாவிப்பாங்க. இது வந்து நேராக போனால் லூலு, டீ டைம் பிரான்ச் எல்லாம் இருக்குது. அதில் தான் நான் அடிக்கடி டீ சாப்பிட்டு ஒரு பன்னெண்டு கடிச்சிட்டு போகிறது. எங்கே போகிறனாலும் நான் அந்த பிரான்ச்சையும் காட்டுறேன். இந்த இடை பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று விளங்குது. அந்த பில்டிங் தான் இது என்னன்னு சொன்னால் ரொட்டானான்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் வசதியானாக்கள் தான் அதில் போய் சாப்பிடுவாங்க. என்ன சொன்னால் அதில் விலை கூட. மற்றது அதுக்கு புறவு அடுத்த பில்டிங்கில் இருக்குது ஹவுஸ் ஆஃப் டீன்னு சொல்லி. அது வந்து நோமலாக்கள்லாம் தின்னுவாங்க, சாப்பிடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. மஷாலாண்டு நிறைய பேரால் யூஸ் பண்ணப்படுது. அதுக்கு அடுத்தது லெமோன், அது மாதிரி கடைகள் இருக்குது. லெமோன்லாம் டெலிவரியும் வச்சுருக்காங்க. நானும் அதில் சில நேரத்தில் ஆர்டர் பண்ணிட்டு தின்றது. இந்த இருக்குது இந்த இடமெல்லாம் இதுதான். அவங்க ஒரு கடைகள் வச்சுருக்காங்க அல்கோரில். இன்றைக்கு நான் சொன்ன ரொட்டான விலங்குது. அவங்களுக்கு பேர் விளங்குது போல் 10 விலங்கும். இந்த இருக்கு ரொட்டானா நான் சொன்னது. இதுதான் ரொட்டானா நான் சொன்னேன். ரொட்டானா அடுத்த பிரான்ச் வந்து ஹவுஸ் ஆஃப் டீ. அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரோடு இன்றைக்கி பிஸி இல்லாத காரணம் என்னென்னா, இன்றைக்கி லீவு நாள் தானே, வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் லீவில் ரூமில் இருப்பாங்க. அதை சுற்றி வாகனங்கள் குறைவு இன்றைக்கி. இதுதான் ஹவுஸ் ஆஃப் டீ. இது மற்ற கடைகள் எல்லாம் இருக்குது. அடுத்த கடையை பார்ப்போம். மற்றது நான் அடுத்த டீ டைம் காட்டுறேன்.
ஆல்கோர் டீ டைம் அடிக்கடி நான் அதில் தான் சாப்பிட்டது சொன்னது தானே. அதில் ப்ரைஸ் கூட தான், ஆனால் பிரச்சனை இல்லை, நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவங்களோட பாயில் பன்னு ஒன்று இருக்குது, அது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பேசிவல் அதில் ஒரு சின்ன பசி வர டைமுக்கும் அது அந்த பன் வந்து மிச்சம் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த இருக்குது அந்த தூரத்து விலங்குது அவங்களுக்கு பாருங்கள். விலங்கும் போல் பாருங்கள். ஒரு கேத்தல் ஒன்று போட்ட மாதிரி லொகோ ஒன்று போட்டிருக்கும் பாருங்கள். கெட்டில் லொகோ ஒன்று போட்டிருக்கும். நினைக்கிறேன்னு பார்ப்போம், கிட்ட வந்து காட்டுறேன் நான். இதான் நான் டீ டைம் வந்து அது கங்கால பிரிட்ஜில் இதில் இருக்குது. அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. தான் டீ டைம் நான் சொன்னது. இதுதான் டீ டைம்ல வாசல். இதில் தான் டெய்லி நான் போகிறது. இது வந்து முன்னுக்கு லூலு இருக்குது. நான் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறேன். அண்ட் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்கிற ஒரு சாமான் ஐட்டங்களை பை பண்ணி கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மால் உண்டு. இதில் அப் சைடில் மெக்டானல் அது சம்பந்தமான இப்போ ஃபுட் ஐட்டங்கள் கொண்ட கச்சேரிகள் மீது இன்ஷால்லா நான் அதில் அடுத்த வர வீடியோக்களில் உங்களுக்கு நான் இதில் பதிவிட்டேன் இன்ஷால்லா. சரியா, நான் இப்போ வீட்டு ரூமுக்கு போய் கொண்டிருக்கேன். இப்போ இந்த ரோட்டில் போனால் உங்களுக்கு எதையும் காட்டக்கூடிய வசதி இல்லை. நேர் ரோட் தான் இருக்குது. நான் மாறி மாறி போகணும். க்ராஸ் ஆகி என்ன மாட்டுக்கு நான் இருக்கிறத ரோட்டில் இருக்கிறத காட்டி கொண்டு போகிறேன். ஓகேவா, இதான் ரோடுக்கு போகிற முன் நுழைவாசல். இது பங்களாதேஷ் ஆக்கள் டேக்ஸி ஓட்டுறது தானே. வாங்குற டேக்ஸி இது எவ்வளோ இருக்குது இன்ஷால்லா நான் பின்னுக்கும் காட்டுறேன் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ இதோட இந்த வீடியோ நிறுத்தி கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு முறை காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன மட்டுக்கு அடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்ப்போம். கொஞ்சம் தூரம் போகணுமா தான் நான் அது எடிட் பண்ணி தான் நான் போடுறேன். பார்ப்போம். சுற்று வட்டங்களில் இது வந்து நாங்கள் போன வருடம் வந்து நோன்புக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க சாப்பாடுகள். அதில் வாங்கினோம் இன்ஷா அல்லாஹ். அந்த இது தான் இது. அடுத்து வந்து இந்தபடியே போகுது. இந்த ரோட்டுப்படி வளையும். வளைஞ்சு நேராக அப்படியே போகும். வாகனம் மட்டும்தான் உங்களுக்கு அழகாக காட்டி கொண்டு போகிறந்துச்சு. அதிகமான பிளேஸுகளை காட்டுச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, நடந்து வேகமாக தான் போகிறேன் நான். 7 மட்டுக்குமா உங்களுக்கும் இதான் தூரத்தில் விலங்கு இதான் ரோட்டு ஒன்று க்ராஸ் ஆகிற மாதிரி அந்த ரோட்டில் லெஃப்ட் சைடுக்கு போட்டு தான் நான் எங்கள் ரூமுக்கு போகணும். இப்போ வெயில் தொடங்குது. வெள்ளிக்கிழமை சரியான வெயில். ஆனால் இப்போ காலை டைம்ன்றதால அவ்வளோ வெயில் விளங்குது இல்லை. இது நம்மளோட வெப்சைட் ரோட்.
ரோடால் பேத்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு வீடியோ பண்ணி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் 7 நிமிடத்துக்கும் உங்களுக்கு வீடியோ தாரதான். இப்போ கட்டாரில் நிறைய வேக்கன்சிகள் இருக்குது. அதை சுற்றி நீங்கள் எனக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான வேக்கன்சியில் உங்களுக்கு தேவைண்டா என்ன என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு 7 நிமிடத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 24 ஹவர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் உரிமையோடு இருக்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான ஆன்லைன் ஜாப்புகளையும் என்னிட கடந்த அரசு பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ்மாருக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கட்டாயம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் இந்த வீடியோக்களை எல்லா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்ஸ்மார அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? மற்ற எதிர்கொள்ளக்கூடிய காலங்களில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள், செய்திகள், அது சம்பந்தமான வீடியோக்கள் பகிரப்படும். டச்சில் இருங்க இன்ஷா அல்லாஹ். ரோட் போய்கொண்டே இருக்குது மிச்சம் தூரம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டேன்னு பார்க்குறேன். நான் இன்றைக்கு இதை பதிவிட்டுருவேன். நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ட்ரெண்டிங் டாபிக் கவுண்டில் போட்டு தான் நான் போடுவேன். ஆனாலும் நீங்கள் அதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ட்ரெண்டிங் டாபிக் என்னமோ தெரியா இப்போ இந்தியோட ட்ரெண்டிங் டாபிக் ஏற்ற மாதிரி தான் நான் போடுவேன். பார்ப்போம். இது வந்து அதுக்கூட பின் ரோட்டில் பின்னுடை வாயில் உங்களுக்கு விளங்கும் வரைக்கும் ரோட்டு போய்கொண்டே இருக்குது. கிட்ட வந்துட்டோம் அந்த மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ ரோட்டை க்ராஸ் ஆகணும் நாங்கள். இல்லைன்னா அந்த மூணு வழி இப்போ ஜனமில்லா சுற்றி இன்னும் ஓப்பன் பண்ணலை. சுற்றி ஜனமில்லா அமைக்குது. இப்போ இந்த ரோட்டுக்கு போகணும்னு சொன்னால் இப்போ கிட்ட நெருங்கிட்டோம். இதான் அந்த ட்ரெயினை பவர் ரோட் வந்து வணங்கிக்கும். இப்போ நான் ரோட்டை க்ராஸ் பண்ணணும். வாகனம் முன்னாடி பார்த்து அங்கே 2 பக்கத்தையும் பார்த்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதான் என்னோடய ரூமுக்கு போகிற 2வது க்ராஸ் ரோட்டுன்னு வந்து ஃபர்ஸ்ட் க்ராஸ் ரோட். இந்த அடிக்கடி வாகனம் வந்து கொண்டு பார்த்து க்ராஸ் மாறணும். இப்போக்கு வாகனம் ஒன்றும் இல்லை, கதியும் ஒன்றும் இல்லை. மாறலாம் என்று நினைக்கிறேன். இது வந்து பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று போகுது.
அந்த ரூமு பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று தான் இது நடக்குது. பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறாங்க, பில்டிங்கை கட்ட போகிறாங்க. அது மரமாக இந்த போட் இருக்குது. இது வந்து இப்போ ரோட்டில் போய்கொண்டு நேராக லெஃப்டாக திரும்பினா ரைட்டில் திரும்பினா என்னோட ரூமை காட்டலாம். பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூரம் தான் இருக்குது எங்கள் ரூமுக்கு. வானம் சிலது போய்கொண்டு தான் இருக்குது. அப்போ எங்கிட்ட ரோட்டை கட்டினா உங்களுக்கு ஒரு ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்குது. நடுவில் இங்கே இப்போ இந்த ரோட்டுகளில் வீடுகள் இல்லை, ஆனால் அந்த இப்போ எங்கிட்ட க்ராஸ் ரோட்டில் நிறைய வீடுகள், 2 பக்கமும் வீடுகள், வெட்டினரி அப்படி எல்லாம் இருக்குது. இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. கிட்ட நெருங்கிட்டோம். இது வந்து போக்குவரத்து அரசாங்க போக்குவரத்து இதால் போடப்பட்டிருக்கிற பஸ்ஸு. இன்ஷால்லாம் உங்களுக்கு உங்கள் காட்டிலாம் ஏன் சின்ன போட்டு பிடிச்சிட்டு ஷூ ஆகுன்றதால இப்போ கிட்ட வந்துட்டோம் எங்கள் ஏரியாவுக்கு. பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவேற்றப்படும். ஆகவே எல்லோரும் பாருங்கள், உங்களோட நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ ஒரு 4-5 வருஷமாக இந்த யூடியூப்பில் இருக்கிறோம். ஆனால் எந்த ரீச்சும் இல்லாமல் தான் நான் தொடர்ந்து போட்டு கொண்டு வரேன். பார்ப்போம், ஒரு நம்பிக்கையில் தான் நான் செஞ்சு கொண்டு வரேன். சரி, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. கட்டாயம் உங்களையும் முன்னுக்கு கொண்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ உங்களோட பங்களிப்புக்கு இப்போ போய்கொண்டிருக்குது. இப்போ எங்களோட க்ராஸ் ரோட்டுக்கு நாங்கள் நுழைஞ்சிக்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து எங்களோட மற்ற கம்பெனி மற்ற அக்காமடேஷனுக்கு போகிற அந்த நேராக போனால் அந்த மற்ற அக்காமடேஷனுக்கு போகிற ரோட்டான இதில் இது வந்து எங்களோட க்ராஸ் ரோட்டுக்கு போட்டாச்சு. இப்போ அவங்க பார்த்துக்கொள்ளும் 2 பக்கம் வீடுகளாக இருக்கும். இப்போ நான் ரோட்டை மாறிக்கொள்கிறேன், அப்போ தான் எனக்கு லேசாக இருக்கும் ரூமுக்கு போகிறதுக்கு. நான் சொன்னேன் 2 பக்கம் வீடுகள் இருக்குண்டு. நான் மாறிக்கொண்டேன் ரோட்டை.
இப்போ எனக்கு லாபகமாக வீடியோ பண்ணி கொண்டு போகலாம். பைக்கில் எல்லாம் போகிறாங்க. இந்த 2 பக்கமும் வீடுகள் இருக்குன்னு பார்த்து சொன்னேன் தானே. மற்ற பஸ்ஸுகள் சின்ன இதில் போகும், டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் இப்படி ஒன்று இருக்குது. அது வானம் குறைவு, ராவாவுக்கெல்லாம் கொஞ்சம் வானம் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10-5 நிமிஷம் தூரம் தானே இருக்குது ரூமுக்கு. நான் ரூமில் முன்துண்டு மட்டும் காட்டினேன்னு சொன்னால் அதுக்கு அங்கால விருப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 மாட்டுக்கும் காட்ட முயற்சி செய்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது காட்சிகள். இங்கேயும் வீடுகள், அங்கேயும் வீடுகள். மிக சுப்பிரி காட்சிகளாக இருக்குது. ரூம் கிட்ட வந்துட்டு இன்னொரு 2 ஸ்டெப் தான் இருக்குது. மற்ற வீடியோக்களை காட்டுறேன். என்னோட வீடியோ வந்துட்டு கொண்டு இருக்குது. வாகனங்கள் போனால் தான் எனக்கு பின்னுக்கு இருந்தாலும் வீடியோ எடுத்து காட்டலாம். இந்த 3 வாகனம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களை காட்டுறேன். பின்னுக்காக வாகனம் வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் பின்னுக்கு துண்டு பாருங்கள். அங்கே ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பள்ளி இன்றைக்கு நான் பள்ளியும் கூட கொண்டு எடுக்கிறேன். அதுக்கு ஒரு பள்ளி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் 7 மட்டும் இன்றைக்கு இவ்வளோ கொஞ்சம் சின்ன பிள்ளை கொண்டு எடுக்கிறேன் நான். சரியா? ஓகே, வீடியோஸ் எல்லாம் கட்டாயம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரும் வீடியோக்குள்ள நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணப்படும்.
கட்டாயம் நம்மளோட இணைஞ்சுக்கணும். எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் போட்டு வைக்கிறேன், அதில் நீங்கள் லைக் ஃபாலோ பண்ணி டச்சில் இருந்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அல்லது செய்திகள் அப்டேட்லாம் உங்களோட ஃபோனுக்கு பெற்றுக்கொள்ளிடும். ஓகே, கட்டாயம் எங்களோட வயம்ப நியூஸ்ண்டு போகுது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயும் மாதிரி போகுது. இன்ஷா அல்லாஹ் அதில் இணைச்சிக்கொள்ளுங்க. நான் லிங்க்கெல்லாம் போட்டு வைக்கிறேன். ஓகே, அப்போ ரூமுக்கிட்ட வந்துட்டு நான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். எல்லா ரூமையும் காட்டுறேன். கொஞ்சம் வெயிட்டில் இருங்க, நான் சைலண்ட்டாக வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இப்போ என்ன சொன்னால் கொஞ்சம் நேரமாக நான் வீடியோ எடுத்துட்டேன். ஆகவே என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இது முடிஞ்சிருமே இந்த இது வீடியோ. அவை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் அடுத்து வரும் வீடியோக்களை நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்களை போடுறேன். கட்டாயம் என்னோட எஞ்சி கொள்ளுங்கள். என்னோடய சோஷியல் மீடியாக்களை லைக் ஃபாலோ பண்ணி டச்சில் இருங்க. ஓகே, இன்னொரு 2-3 நிமிஷத்தில் நான் ரீச் ஆகிடுவேன் ரூமுக்கு. நான் அதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போட பார்க்குறேன். இதே தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். 27 நிமிஷமாக வீடியோ போய்கொண்டிருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது இன்னொரு ரோட்டோனுக்கு போகிற ரோட்டோண்டு. இது இப்போ நேராக ஒரு 10 பில்டிங்குங்கிற தான் எங்களுடைய ரூம் இருக்குது. நான் காட்டிட்டு நான் இதோட இருக்கிறதோட கையொன்று கொடுக்குறேன். பள்ளியும் காட்டுறேன். பள்ளி கொஞ்சம் தூரம் போகணுமாண்ணா காட்டும் ஃபோட்டோ எடுக்கப்படான்னு போட்டிருக்காங்க. பள்ளிக்கு போக்கல அதில் வீடியோ ஷார்ட் வீடியோன்னு உங்களுக்கு 1 நிமிஷத்தில் வீடியோன்னு ரிவ்யூ பண்ணி போட்டேன். ஓகேவா, நல்ல அழகான பள்ளி வேர்ல்ட் கப்புக்கு அடித்த பள்ளி ஒன்று இருக்குது அல்கோரில், அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, டச்சில் நீங்கள் அது மாதிரி வீடியோக்கள் நிறைய பதியப்படும். இது கொடுங்க காலங்களில் டச்சில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு சரியா. ஓகே, இப்போ தூரம் வந்துட்டோம். 30 நிமிஷமாக ரோட்லேயே இருக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி.
நிறுத்திக்கொள்கிறேன் இதோட. ஏன்னு சொன்னால் கம்பெனியும் விரும்பாது நம்ம எடுக்கிறது. சட்டி கொஞ்சம் நிப்பாட்டிக்கொள்கிறேன். ஆகவே கடைசியாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள். நான் பள்ளியை பற்றியும் லூலு சஃபாரிக்கெல்லாம் போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஐடியா போட்டிருக்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இன்னொரு 3 நாளுக்குள்ளே அந்த 3 வீடியோ இறங்கிடும் இன்ஷா அல்லாஹ். சர்ச்சில் இறங்க சரியா? ஓகே, நான் இதோட வீடியோ நிறுத்திக்கொள்கிறேன். அண்ட் கேட்டுக்கிட்டு போகிறோம் அப்படியும் ஒரு வீடியோன்னு பண்ணுறேன். கொஞ்சம் இணைஞ்சு கொள்ளுங்கள். தேங்க்யூ, பை see you. அப்போ இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ see you guys. இது வந்து இந்த பழைய ரூம் ஏரியா. இப்போ நான் போகிறது வந்து ஓகே, நான் முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோவை. ஓகே, தேங்க்ஸ்.